மாடு கரும்ப கரடும் இல்ல 56 மன்னர்கள் கொடிய வஞ்சம் வந்துடுதா கொடிய வஞ்சம் வாரவாவே எவ்விதமா இருக்குகிறா நாளி உருண்ட பஞ்சம் நாயகன தோத்த பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆளனை தோத்த பஞ்சம் வழக்கு உருண்ட பஞ்சம் வடையன தோத்த பஞ்சம் மரக்கா உருண்ட பஞ்சம் மரக்கா உருண்ட பஞ்சம் ஏ மன்னவன தோத்த பஞ்சம் வாவை 56 தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்துடுத கொடிய பஞ்சம் வார போதே 56 மன்னர்களும் அரக்கம்னு நினைக்கலைய அவதி பணம் கொடுக்கலைய மன்னம்னு நினைக்கலைய கப்பம் கொண்டு கிட்டலைய கைய கட்டி வணங்கலைய 56 மன்னர் எல்லாம் இருக்கட்டுமா இறக்கட்டுமா இறக்கட்டுமா என்று பாவி இருக்கான அவன் பார்த்துட்டானாதுன்னு வல்லரக்கராசமன் அப்பமே அதுன்னு கணக்கெடுத்து பார்க்கும்போ ஏ 56 மன்னர்களும் ஏ 12 வருடம் ஆச்சு 12 வருட காலம் ஆச்சு அரக்கனுக்கு அவதி பணம் கொடுக்கல அப்போ ஐயா யார அழைத்தான் மந்திரிய கூப்பிடுதான் மந்திரி அழைக்கிறான் ஏ மந்திரி வாங்க வாங்க எடா 12 வருடம் ஆச்சாடா 56 சிற்றரசனும் இனி அரக்கமனு மதிக்கலைய அவதி பணம் கொடுக்கலைய ஏப்பா அதனால 56 தேசம் போய் அரக்க அவதி பணம் காட்டம்னு நீ அவதி பணம் வாங்கிட்டு வா மந்திரி மந்திரி அப்பா இவ்வளவு அரசனா இருந்து உங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே ஆமா ஆமா நாடு சுத்தினாதான் தெரியும் வீட்டை விட்டு படியை விட்டு இறங்கி கீழே வந்தாதான் தெரியும் அவன் பார்த்தான் மன்னன் சொல்ல மறுக்க முடியாது ஆனா ஒண்ணு அலங்கரித்தான் ஆன மேல வாரான அவதி பணம் கேட்கான இல்லைன்னு சொல்லுதானே அவதி பணம் தரலையானா அரக்கன் என்ன செய்திடுவான் பகுதி பணம் தரலையானா படையெடுத்து எதிர்த்துடுவான் ஏப்பா இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி இப்பேற்பட்ட அக்கனோட ஏயா சண்டை செய்து பார்ப்போம் அவதி பணம் கொடுக்க மாட்டோம் அரக்கனோட சண்டை செய்வோம் ஏ மந்திரி நீதான் கவலையோட வாரான் கண்டா வல்லறக்க ஏப்பா அவதி வாங்க போனவன் அழுதுட்டு வரீங்கடா என்னப்பா மந்திரி பகுதி வாங்க போனவன் பணிஞ்சு வரி என்னப்பா ஐயா 56 தேசத்து மன்னர் எல்லாம் ஒன்றா கூடிட்டான் அவதி பணம் இல்லைன்னு சொல்லுதான் ஏப்பா இல்லைன்னு சொன்னானா என் பேரை சொன்னியா அரக்கம் பேரை சொன்னியா ஐயா உங்க பேரை சொன்ன பிறந்தான் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி யுத்தம் செய்து பாப்போம்னு சொல்லுவான் அப்படியா ஏப்பா நாளைக்கு காலையில 56 தேசத்துக்கும் அரக்க சண்டை செய்ய அடி பறையோச
ஐயா என்ன சண்டைனா சாமானியம் நினைக்கியா எப்பா எப்பா சண்டை ஐயா முடியாது ஐயா சக்காவுக்கா வரும்ல இல்ல உலகத்திலேயே நீசன் 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 சண்டைன்னா ஒரு சின்ன காரணம் என்ன படையெடுத்து எதுக்கணுமானா மட்டும் படை இல்ல ஒண்ணுமே இல்ல யுத்தம் செய்யணுமானா யுத்த படை இல்ல கிடையாது கிடையாது ஐயா சண்டை நின்று சைனியம் இல்லாம நம்ம இங்க போய் சண்டை செய்ய ஒண்ணும் முடியாது முடியாது ஐயா. ஆனா ஒரு யோசனை சொல்லுங்க என்ன யோசனை ஏயா ஆ, இரேல் உலகத்தில் எதிராளி இல்லாம நீ வாழணுமானா என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய தெரியுமா என்ன ஆசையை மறக்கணும் என்ன செய்யா ஆளாத கவனத்திலே சென்று சென்றோ அருந்து அவன் செய்யணும் அப்படியா அப்படி செய்யும் போது சரி ஆண்டவன் பகவான் பக்கத்துக்கு வருவாரு ஆமா என்ன வரனாலும் கேளு தரம் பாரு ஆ, ஐயா என்ன அப்படி என்ன இருக்குன்னு தெரியுமா என்ன கடவுளிடத்துல ஆ, பொன்பொருளை கேளாத வேற என்ன மண்மனையை கேளாத வேற ஆடு மாடை கேளாத வேற ஈசன் இடத்துல வேற ஒரு எரிக்க மரத்தை விட்டு வாங்கி ஏ அப்பா ஒண்ணு இருந்தா அப்படி வாங்கிட்டு நீ வந்துட்ட சரி ஈரேல் உலகத்தில் உனக்கு எதிராளி யாரும் கிடையாது யாருமே கிடையாது யாரு அடிக்க வேண்டாம் மதிக்க வேண்டாம் வேற என்ன இருந்த இடத்துல இருந்து நீட்டினா போதும் ஏப்பா கைய நீட்டினா போற வரல எரிஞ்சு சாம்பல் ஆயிருவான் ஆமோ ஆமா இது நல்ல யோசனையா இருக்கா ஆமா ஆமா நீதான் என்ன ஆசை எல்லாம் மறந்துட்டான மறந்து டானு, தலைய மட்டை அடித்துட்டானே அடைந்துட்டானு, கந்த வெட்டி களைந்துட்டானே கலந்துட்டானு, காவி வெட்டி கெட்டுதானே கட்டூரானு, பட்டணமம் பழுக்க சாத்தி பழுக்க ஜாதியே, கழுத்தில் உத்திராசம் மாலை ஓட்டி மாலை ஓட்டு, ஆண்டி போல வடிவம் கொண்டு அடிவாங்கொண்டு, மந்திரி அழைத்தான் ஆமா நாட்டை எல்லாம் ஒப்படைத்தான் ஒப்படைக்கா ஒப்படைக்கா ஆசை மனைவாட்டியை கூப்பிட்டான் கூப்பிட்டா அம்மா என்ன நீ அரமனையில இருந்துரு இருந்துடம்மா நான் ஈஸ்வரை பார்த்து எரிக்க வர வாங்க போறேன் வாங்க போறேன் ஐயா என்ன ஆகாத சொப்பனத்தை அறிங்கிலியா கண்ட ஐயா ஆமா கனவு கண்டேன் ஐயா ஐயம்மா என்ன போடி போடி பெண்ணு ஏ வெண்ணையம்மா உனக்கு பொங்காலம் வந்துடுதோ என்ன என்ன சொப்பனத்தை புத்தி கேட்டு பேசாத பேசாத பேச நான் இப்ப போய் வரேன் ஆமா ஐயா என்ன வாசல் விட்டு வரவது வாசப்படி தட்டுது 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 அவன் ஆகாத சமணம் எல்லாம் ரமண மேல அப்பால தள்ளி போட்டான் பள்ளி ஓட்டம் எங்க வாரான் ஐயா ஆராயா ஊசி ஒல உயர்ந்த மாலை உயர்ந்த மாலை உத்திராசம் காய்க்கும் மாலை ஆகு மாலை உடைய வேணால் வாழும் மாலை ஆளு மாலை அபீர்வாட்ட மலையதீர ஆத்தாங்கர வாரத்தீர ஆலமரம் பக்கத்தீர சாந்தாள தரமொழி சந்தனத்தால் கோலம் போட்டான் மகாபார தரமொழி மஞ்சள் கோலம் போட் கோலமிட்ட இளமறி குறுத்து வாழைகளை வேறு ஆதி மூல கணவதி இலையதில் அரைத்து வை அருகும் பில்லு மாலைகள் ஆரமா போடுவா திருவிளக்கை ஏற்றி வைத்தான் ஏற்றி வைத்த திருவிளக்கு தானே அங்க அணைய கண்டான் அளந்து வச்ச நிறனார் அடியோ அடசாய கண் தேங்காய் உடைக்கும் போல் கண்ணு அடசதர கண்டான் பொங்க பானம் பொங்கலிட்டான் வாய் பொங்கலிட்டா பொங்கப்பா யாருண்டாவே மவுரங்கன் அடகாத்தடித்தால திருவிழக்கணஞ்சு போச்ச அளந்து வச்சு நரநாளி அடியோட சாஞ்ச ஒரு தாளமா இல்லாமலே
தேங்காய் உடைக்கும் போது அது கண்ணோட போனது என்ன தேரோடி தேங்காய்யா அது கண்ணோட சரி போச்ச பானை ஒண்ணு பொங்கலிட்டான் ஐயா பொங்கலிட்ட பொங்க பானை அது ரெண்டாம் வந்ததென்ன ஐயா பொங்கலிட்ட பொங்க பானை ரெண்டாம் வர காரணம் என்ன என்னய்யா அது வியாபாரி பானை ஐயா வியாபாரி பானை ஐயோ வேளாரோட குத்தந்தாரோ ஆகாத சமணமெல்லாம் அப்பாரதள்ளி போட்டு அள்ளி மணல் குமித்தான் அரளிங்கத்தை எடுத்து வைத்தான் அள்ளி நல்ல மணல் அருக ஆயிரம் மலை கம்பா நாட்டி கம்பத்துக்கு மேலே எல்லுவா களத்து செப்பு குடத்தை வைத்தான் களத்து செப்பு குடத்து மேல உருத்துமா கொலைய வைத்தான் உருத்துமா கொலைக்கு மேல கொட்ட தேங்காய் குண்டு வைத்தான் கொட்ட தேங்காய் மேல எல்லுவா குத்தமல்லி எதால வைத்தான் குத்தமல்லி எதாலு மேல 5 குட்ட பாக்கு வைத்தான் 5 குட்ட பாக்கு மேல அரளிப்பூ கொண்டு வைத்தான் அரளிப்பூ மேல எல்லோ ஒரு எலுமிச்சேங்கனிய வைத்தான் எலுமிச்சேங்கனிக்கு மேல காந்த ஊசி செப்பு ஊசி ஒரு மலம் ஒரு சாணில ஐயா ஒரு சாணில ஊசி கொண்டு நாட்டுதானே ஊசியில கால் நிறுத்திய ஊசியில ஒரு காலுவா உச்சந்தல ஒரு காலுவா கண்ணு ரெண்டும் மூடுதானே கடவுளே ரஞ்சோம் என்று அரகரா சிவசிவானே ஐயா சிவசிவானே ஆறும் தவன் செய்யுதானே ஒருவரிடம் தவம் இருக்கான் உடைய வேண காணலை 5 நல்ல வருடமா அரணார காணலை 10 வருடம் தவம் இருக்கான் பகவான காணாம் தவத்தின் மகிமையை சொல்லி அழைக்கான் எப்படி அழைக்கின்றான நான் அரக்கன் செய்வன் தவத்தை பாரு சம்பு சங்கர் சம்பு சங்கரா அரணார் மன இலகலையோ அரணார் மன இலகலையோ சம்பு பாரதாவன் செய்து வாரே சம்பு சங்கரா சம்பு சங்கரா பகவாமன இலகலையோ பகவாமன இலகலையோ
அப்பம் 12 வருடத்தில அரகன் செய்யும் தவமாது கைலாசத்தை முட்டுது ஆதி வெள்ளி கைலா ஏ அங்கு எங்கு அசையுது அவன் பார்த்துட்டாள பார்வேதி அவன் சிவனிடத்தில் சொல்லும் பார் ஞானை கண்ணால் அறிந்துட்டா ஏ நந்திய வரவழைத்து அழைத்து வர சொல்லுதா நந்தி தேவனானவன் குலுக 2 வாங்கிகள் கண்ணத்தில உருக்குதா 2 முளைத்து மீதி 2 குலுக வாங்கி ஆகாயமா பறந்துட்டான் ஏ அரக்கம் பக்கம் வந்துட்டான் குலுக 2 கொடுத்துட்டான் அரக்கனுக்கு 2 உடனடியா முளைத்திடு நந்தி அவன் முன்பாரக்கா ஏ வல்லரக்கம் பின்பாரக்கா ஆத்தங்கார பின்னங்கால் ஏ மதுரையில முன்னங்கால் மதுரையில பின்னங்கால் மலையாளத்தில் முன்னங்கால் ஏ மலையாளத்தில் பின்னங்கால் ஏ சண்டியில முன்னங்கால் சண்டியில பின்னங்கால் ஆதி கைலாசத்தில் முன்னங்கால் கையிலக்கு வந்துட்டான ஏ அருமமக வல்லரங்க ஆண்டவன் இடமதியில எரிக்க வரங்க அக்கான எரிக்க வரங்க அக்கும்போது அப்பமே சொல்லுதா என்ன வரங்க கேட்டுட்டா எரிக்க வரங்க யாரா வேணும் தந்த வாரம் தரலையா கடவுள் நீ நினைக்க மாட்டேன் தலையருக்கா போக மாட்டேன் ஏ ஆட்டோ மேனும் சம்மரே அன்னைக்கு பார்த்துட்டார வல்லரக்க நானதற்கு ஆண்டவன் பரமசிவம் எரிக்க வரம் கொடுக்கார சண்டாள வல்லரங்க எரிக்க வரம் வாங்கியல்லோ கைலாசத்தை நீட்டுதான ஏ ஆதி வெள்ளி கைலாசம் பாவி அனல் பிடித்து எரியுதையா அப்பன் கைலாசத்தில் இருந்தவர்கள் எழுந்தெரித்து வாடுவார் எல்லோரும் வாடுவார் ஈஸ்வரனும் வாடுவார் அரக்கனுக்கு பயந்தல்லவோ ஆண்டவன் பரமசிவம் ஐயா அதனி கொப்பில் ஒழிந்துட்டானே அம்மை சக்தி பார்வதியா பச்சை மாலை இடமாதிர தானே வந்து சொல்லுதா அரக்கணவன முடித்து அத்தான அழைத்து வாங்கும் ஆட்டு மீன் எம்பெருமாள் அரக்கணவன முடிக்க ஆடுமைக்கு ஆயர்வார்
தானும் இல்ல வந்தல்லே தானே அங்க அழைக்கும் போல் பாதுட்டாரே பச்சம்மா அன்னைக்கு நாளையில அரக்கணவன முடிக்க 16 வயது சென்ற பருவ உள்ள பெண்ண போல எம்பெருமாள் கோலம் கொண்டா பெண்ணுக்கு தாம் பெண் அழகு பியாத கொண்ட மயில் அழகு அரும மக மோகினியா மோகினியா அவதாரம் மோகினியா அவதாரம் எம்பெருமாள் எடுக்கார பதினாறு வயது சென்ற பெண்ண போல கோலம் கொண்டு அணைதான் வாரபோதைய அன்னைக்கு நாளையில தன்னழகும் காணாதினே தங்க நகை அலங்கரித்து தலைமோ பூவை சூடி பார்த்தவர்கள் ஆன்மயங்க பச்சை வர்ண பொட்டும் போட்டான் நின்றவர்கள் ஆன்மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டான் கால் வலைகள் கலகலங்க கை வலைகள் வாசையிட பெண்ண கண்ட வல்லறங்க பியாய கெட்டு மெய் மறந்து வலிய தாம் மறிக்கான பெண்ணினுட இடமாறுகிற வாவி ஊரு பேர கேட்கான அவ உள்ளுத சொல்லுதா யாடா யாடா கேளு நாடு எனக்கு மலையா மலையாளத்து ராசனுக்கு நாங்க அக்கா தங்கை 8 பேர் எல்லாத்துக்கும் மூத்தவ காசி நல்ல நாதனுக்கு அக்கா விசாலாட்சிய கொடுத்திரு அதுக்கு இளையா அக்கா நெல்லையப்ப நாதருக்கு காந்திமதிய கொடுத்திரு அதுக்கு இளையா அக்கா அண்ணாமலைநாதரு உண்ணாமலைய கொடுத்து அதுக்கு இளையா அக்கா கூணவாளு சங்கரர் குவாமதிய கொடுத்து அதுக்கு இளையா அக்கா பாவநாச பெரியோருக்கு பாதாள உலகம் மாலை கொடுத்திருக்கும் அதுக்கு இளையா அக்கா யாரு குற்றாலநாதருக்கு குழல்வா மொழிய கொடுத்திருக்கு அதுக்கு இளையா அக்கா உலகாலும் ஈஸ்வரர் உலகம் மாலை கொடுத்திருக்கு நான் எல்லாத்துக்கும் இளைய பாவி மதுரை வாழும் அண்ணனுக்கு மாலையிட்டு கொடுத்தாரேடா ஒரு வாரம் 8 நாள் 8 நாள் இருந்து போய் வாழலைய வாழ போன கதைய கேட்டா வயோகமும் பொறுக்காதேடா ஏடா அப்பா கேளே அப்பா என் புருஷன் கோவக்காரன் அவன் பின்னால வருவானேடா
பேரும் பேச கண்டா ஏ ஏடா பகையாரே ஐயா மதுரவாளும் மன்னன் தானே அவன் பின்னால வந்தானா நாம ரெண்டு பேரும் பேச கண்டா ஏ கண்ட துண்டா ஆக்கிடுவான் காட்டு நறுக்கி ஊட்டிடுவான் வெட்டிடுவான் குத்திடுவான் வாரி வெங்கலிடா பாட்டிடுவான் பார்த்துட்டானே அது நேரம் அப்பமே சொல்லுதா ஏடி ஏடி பெண்ணே அம்மா நான் கொண்ட பெண்ணை விட்டுட்டாலும் இந்த காட்டுல கண்ட பெண்ண உன்னை நான் கண்டிப்பா விடவேமா ஏடி ஏடி கேளையம் எந்த கூட வாடியம் 10 அடுக்கு கோபுரத்தில் அவன் சண்டல்லாம சடவில்லாம் சந்தோஷமா வாழலாம் யாடா யாடா வல்லழகா உன்னோடு நான் வந்தேனா உன்னுடைய அரமனை வா மூத்தல் ஒரு மனைவாட் அரமனையில் இருப்பா நாளை இப்ப வந்தேனா சக்கரத்தி சக்கரத்தி ஒரு மாதம் கூடியிருப்போம் மறுமாதம் போராட்டம் ஏன் தலைய அவ பிடிப்பா அவ தலைய நான் பிடிப்பேன் ஏ சக்கரத்தி போராட்டம் சகலருக்கும் கொண்டாட்டம் பாவி சாவு மட்டும் திண்டாடும் அம்மா நீ எந்த கூட வாடியம் உன்னோடு நான் வரணுமானா ஒரு ஆணை இட்டு தருவையானா நான் ஒன்னும் ஆட பெண்டு இருப்பேன் யாரும் மேல சொல்லணும் ஒருவர் மேல சொல்ல வேண்டாம் சமுத்திர தண்ணீர முங்கித்தா முழுகணுமே ஏ உன்னான என்னான உலகத்தார் தன்னான மூத்தது ஒரு காரியவர் நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன் அன்னம் வாங்கி திங்க மாட்டேன் அவளோடு நான் இருக்க மாட்டேன் நான் ஒன்னும் ஆடு பெண்டு இருப்பேன் சுண்டு வேறலால உஞ்சரச தொட்டையான அந்த உடையவன் சத்தியமா ஏ உடையவன் சத்தியம் நான் ஒன்னும் ஆடு பெண்டு இருப்பேன் பெண்ணு நினைச்சிட்டானே ஏ பெருமாளை நினைக்கலைய ஏ மங்கையின்னு நினைச்சிட்டானே வாவி மாயவம்னு நினைக்கலைய ஏ சமுத்திர தண்ணீர முங்கி பாவி முழுகுதானே வேட்டி வச்சு குளிக்கலைய வேசை அவன் நிக்காரோ
கரியா கூட முங்கலை உன்னான என்ன உலகத்தார் தன்னா நான் மூத்த ஒரு காரியோட முகம் கொடுத்து பேச மாட்டேன் ஏ அண்ணா வாங்கி திங்க மாட்டேன் அவரோடு நான் இருக்க மாட்டேன் ஒன்னும் ஆடு பெண்டு இருப்பேன் ஏ வாவி சுண்டு வேறாளா ஏ அரக்கன் ஜரச